இவரும் 10 வர போகிறோன்னா போயிடுவார். கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க, யாரும் சினிமா விடலை. டிஆராக இருக்கட்டும், பாக்யராஜாக இருக்கட்டும், விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், யாருமே சினிமாவை விட்டுட்டு போகலையே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே நிறைய கருத்துக்களும் இருக்குது சார். அதாவது என்னோட கரியரோட உச்சத்தை விட்டுட்டு நான் வரேன் அப்படின்ட்டு சொல்கிற வார்த்தையே வந்துட்டு அவர் ஒரு டூலாக பயன்படுத்துகிறாரோ அப்படின்ற மாதிரி வெளியே பேசப்படுது. அதுதான் உண்மையா? இல்லை, அவர் சொல்கிறது உண்மை தானே. இதுக்கப்புறம் நான் நடிக்க போகிறதில்ல அப்படிங்கும்போது அப்போ உச்சத்தில் இருக்க ஒரு தொழிலை தள்ளி தான் வைக்கிறாரு. இன்னொன்று மக்களுக்கு அந்த திரும்ப தான் எந்த இப்போ இவரும் 10 வர போகிறோன்னா போயிடுவார். நிறைய நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. கட்சி ஆரம்பிச்சு அப்படியே கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க, யாரும் சினிமா விடலை. டிஆராக இருக்கட்டும், பாக்யராஜாக இருக்கட்டும், விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், யாருமே சினிமாவை விட்டுட்டு போகலையே. அப்போ அவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் வேணும். இப்படி தான் அவங்க கட்சி ஆரம்பித்தாங்க, போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நினப்பு இருக்குங்களா. அந்த நினப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ட்ரீட்மெண்ட். நான் மற்றவங்க மாதிரி இல்லை, நான் முழுசாக இறங்கிட்டேன், நீ முழுமையாக நான் அரசியல்வாதி தான், அதனால் இதோட என்னோட உச்சத்தை விட்டு வரேன். நான் சும்மா மார்க்கெட்லாம் போய் சும்மா இருக்கும்போது அரசியல் பண்ணல. நான் உச்சத்தில் இருக்கும்போதும் இன்றைக்கும் எனக்குன்னு ஓப்பனிங் இருக்குது, கோடிக்கணக்கில் வசூல் இருக்குது, அதை விட்டுட்டு வரேன். அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கும் இவருக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நம்ம உணர முடியும்.